Hi students, இன்னைக்கு exercise 1.5 10th standard sum number 3 பார்க்க போறோம். If f of x is equal to 2x minus 1 and g of x is equal to x plus 1 by 2, show that f of g is equal to g of x is equal to x ன்னு சொல்லியிருக்காங்க. பண்ணுவோமா சம் சால்வ் பண்ணலாமா? என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? மூணுத்தையும் f of g யும் g of x கண்டுபிடிச்சா x வரும்னு சொல்லியிருக்காங்க. வந்தா சம் ப்ரூவ் எல்லா மெத்தட்லயும் சால்வ் பண்ணலாம். நம்ம போட்ட மெத்தட்லயும் சால்வ் பண்ணலாம். வருதான்னு பார்ப்போமா? கூட ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? f டாட் g ஓகேவா ஈக்குவல் டு g டாட் f கண்டுபிடிக்கிறோமா? f டாட் g g டாட் f கண்டுபிடிச்சா x வரப்போகுது. அதுதான் ஃபைனலா x வந்துச்சுன்னா பண்ண சம் கரெக்ட். கண்டுபிடிப்போம் வாங்க. f டாட் g ஃபர்ஸ்ட் வேரியபிள் கொடுக்கணுமா? f டாட் g வேரியபிள் யார் இருக்கா? x இருக்காங்களா? x is equal to g டாட் f இங்க யார் இருக்கா வேரியபிள்? எல்லாத்தையும் எக்ஸ் தான் இருக்குல்ல, எக்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ டாட்டா தூக்கணும். டாட்டா தூக்கணும் என்ன பண்ணணும்? பிராக்கெட் கொண்டு வரணும். f of g of x is equal to g of f of x. முடிஞ்சு போச்சா? ரெண்டு லைன் முடிஞ்சு போச்சு. அடுத்தது இது f of x கான்செப்ட் இருக்கு. f of x என்ன சொல்லிருக்காங்க? 2x minus 1. 2x minus 1 இங்க x யாரு? g of x தானே x ன்னு எடுத்துக்கிறோம். முடிஞ்சு போச்சா? ஈக்குவல் டு g of x. g of x என்ன சொல்லிருக்காங்க? x plus 1 by 2 x plus 1 by 2 x யாரு? f of x. ஓகேங்களா? அடுத்து இப்ப g of x ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். f of x ஓட வேல்யூ அந்த உள்ள இருக்கிறத சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். 2 into g of x ஓட வேல்யூ என்ன? x plus 1 by 2 minus 1 equal to f of x ஓட வேல்யூ என்ன? 2x minus 1 plus 1 by 2. ஓகேங்களா? இப்ப சிம்பிளிஃபை பண்ணுவோமா? இப்ப இது என்ன பண்ணலாம்? இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆயிடும். இங்க மைனஸ் 1 பிளஸ் 1 கேன்சல் ஆயிடும். 0 ஆயிடுமா? அடுத்து என்ன வரப்போகுது? x plus 1 is equal x plus 1 minus 1 is equal to 2x divided by 2 இருக்கு. அப்ப இந்த 2 இந்த 2 கூட கேன்சல் பண்ணிருக்கலாம். சரி ஓகே, இங்க பண்ணுவோம். plus 1 minus 1 கேன்சல் ஆயிடுது. முடிஞ்சு போச்சு ஆன்சர். therefore x is equal to x. x கண்டுபிடிச்சிட்டோமா? என்ன சொல்லிருக்காங்க? f dot g equal to g dot f equal to x. f dot g என்ன கிடைச்சது? x கிடைச்சது. g dot f என்ன கிடைச்சது? x கிடைச்சது. therefore x is equal to x. Hence the sum is verified. Hence the sum is verified. ஓகேங்களா? ஒன்ஸ் திரும்ப பாருங்க, ரீகலெக்ட் பண்ணுங்க. என்ன क्वेश्चनல சொல்லிருக்காங்க? f of x g of x கொடுத்துட்டாங்க. so that f dot g is equal to g dot f is equal to x ன்னு சொல்லிருக்காங்க. அப்ப f dot g யும் g dot f கண்டுபிடிக்கணும். f dot g கூட நம்ம ஒரு வேரியபிள் கொடுக்கிறோம். எதுக்காக வேரியபிள் கொடுக்கிறோம்? வேரியபிள் கொடுத்தாதான் மேக்ஸ்ல சம் போட முடியும். அப்ப வேரியபிள் இங்க யார் இருக்கா? x இருக்காங்க. அப்ப x க்கு கொடுக்கிறோமா? x கொடுக்கிறோம். டாட் எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? பிராக்கெட் போடணும். அப்ப இங்க பிராக்கெட் போடுறோமா? அடுத்த கண்டிஷனுக்கு போவோம். இது என்ன கான்செப்ட்ல இருக்கு? f of x கான்செப்ட்ல இருக்கு. f of x னா என்ன சொல்லிருக்காங்க? 2x minus 1. 2x minus 1 இந்த கான்செப்ட் வந்துட்டோமா? 2x minus 1 போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது g of x னா என்ன கான்செப்ட் இருக்கு? x plus 1 by 2. x plus 1 by 2 போட்டாச்சுங்களா? அதுக்கு அடுத்தது 2 அதுக்கு அடுத்து g of x சப்ஸ்டிட்யூட் பண்றோம், f of x சப்ஸ்டிட்யூட் பண்றோம், தென் சிம்பிளிஃபை பண்றோம். சிம்பிளிஃபை பண்ணா x is equal to x. கண்டிஷன் என்ன சொல்லிருக்காங்க? f dot g is equal to g dot f is equal to x ன்னு சொல்லிருக்காங்க. therefore நம்ம போட்டிருக்க சம் கரெக்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்காக கிளியர் பண்ண ரெடியா